ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதை கன்சியூம் பண்ணி நம்ம ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம அதை ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம கன்சியூம் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஸ்கிராப் ஐட்டமும் நமக்கு என்ன ஆகும்னா அது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கிராப்பு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் நம்ம எப்படி நம்ம ஃபினிஷ்டு குட்ஸில் டிஃபால்ட்டாக விவோமாக செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்புக்ல போயிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி, கேமரா, டிஸ்பிளே, மதர் போர்ட், பேனல், பிளாஸ்டிக், ஸ்கிராப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல்ன்றது இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மொபைல் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. சாம்சங் மொபைல்ன்றது எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி, கேமரா, டிஸ்பிளே, மதர் போர்டு, பேனல், பிளாஸ்டிக், ஸ்கிராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இது ஒரு ரா மெட்டீரியல். ஸோ இது வந்து எப்படி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம பிஓமா செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்சங் மொபைலுக்கு நம்ம போயிடலாம். ஆல்ரெடி போயிட்டு சாம்சங் மொபைல்ன்றது போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே கான்ஃபிகர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செட் காம்போனன்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கும். அது எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே செட் ஆல்டர் காம்போனன்ட்ஸ் வியூன்ற ஆப்ஷன் நமக்கு இங்கே நம்ம இருக்கும். ஜஸ்ட் இது எஸ் கொடுத்து என்டர் பண்ணோம்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், அந்த சாம்சங் மொபைல் லிஸ்ட் வியூவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், சேம் அதே நேம் கொடுத்து வச்சுக்கலாம். சாம்சங் மொபைல் நேம் கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ரா மெட்டீரியல் வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுக்கணும். ஒரு ஃபினிஷ் டூல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் கொடுக்குறோம்ன்றத கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பேட்டரி. பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே குடோன் டைப் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் லொகேஷன் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கும் பை ப்ராடக்டா இல்லை காம்பவுண்டா இல்லை கோஆபரேட்டா இல்லை ஸ்கிராப்பானு கேட்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் கொடுத்துடலாம். பேட்டரி இங்கே எத்தனை பேட்டரி யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா, கேமரா எத்தனை கேமரா நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே மெயின் லொகேஷன் கொடுத்துட்டு இங்கே 5ன்றதை கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மெயின் லொகேஷன் கொடுத்துட்டு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இங்கே 1 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மெயின் லொகேஷன். ஸோ இது காம்பவுண்ட் கொடுத்துக்கலாம், 1ன்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனல். ஸோ இது மெயின் லொகேஷன் கொடுத்துட்டு எந்த ப்ரௌன்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிட்டு காம்பவுண்ட்ன்றது கொடுத்துட்டு இங்கே பேனல்ன்றது ஒன்று கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைனலாக பிளாஸ்டிக் ஸ்கிராப். ஸோ இந்த ஸ்கிராப் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நமக்கு எவ்வளோ வந்து இங்கே இதுலேருந்து நமக்கு ஸ்கிராப்பாக நமக்கு வெளியே வருது அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் இல்லாம நமக்கு பிளாஸ்டிக் ஸ்கிராப்பும் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் ஸ்கிராப்பும் நமக்கு வரும். ஸோ நமக்கு எந்த மாதிரி ஸ்கிராப் வருதோ அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நான் பிளாஸ்டிக் ஸ்கிராப்ன்றது கொடுத்துட்டு இங்கே மெயின் லொகேஷன்றது கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிடுறேன்னா ஸ்கிராப்ன்றது நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எவ்வளோ கிராம் நமக்கு வந்து இதுலேருந்து நமக்கு வெளியே வருது அப்படின்றத இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கே ஒரு 100 கிராம்ன்றதை நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஏ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக ஓச்சஸ்க்குள்ள போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜோனல் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அதர் ஓச்சஸ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜோனல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா யூஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஜோனல் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நேம் ஆஃப் ப்ராடக்ட் நேம் கொடுக்கணும். இங்கே ஃபினிஷ்டு குட்ஸ் நேம் கொடுக்கலாம், சாம்சங் மொபைல்ன்றது கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு மொபைல் அப்படின்றத கொடுக்க முன்னாடி இங்கே என்ன லொக்கேஷன் அப்படின்றது செலக்ட் பண்ணலாம். மெயின் லொக்கேஷன் செலக்ட் பண்ணலாம். இங்கே குவான்டிட்டி 1ன்றது கொடுக்கலாம். ஸோ 1ன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா அந்த 1 ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா நேமோட ப்ளஸ் குவான்டிட்டியோட வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் என்னன்றது நமக்கு என்ன ஆயிரும்னா டிஃபால்ட்டாக இங்கே எடுத்து வந்துருக்கும். செட் பண்ணோம்னா இங்கே வந்திருக்கும். ஸோ இதே என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு 10 மொபைல் கொடுக்குறேன். கொடுத்துட்டுனா அதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 10 ரா மெட்டீரியல் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஐட்டம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 100 கிராம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிராப்பாக வந்துச்சுன்னா ஸோ இப்போ நம்ம 10 குவான்டிட்டி செலக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆச்சுன்னா 1 kgsன்றது நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கிராப்பையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிஎம்ல நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஐட்டம் பிஎம்ல நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு
நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.